நான் அரசியல் ரீதியாக அப்படியே தொடர்ச்சியாக ஷானவாஸ் உங்கள்கிட்டே வந்துடுறேன். நீங்கள் அவரை நேர்காணல் செய்த பத்திரிகையாளராகவும் இருந்திருக்கீங்க. அதுக்கு பிறகு அரசியல் கட்சியாக இருந்து கூட்டணி கட்சியில் பேச்சுவார்த்தை நடத்தி தேர்தலில் போட்டியிடக்கூடிய இடத்துக்கு வந்திருந்தீங்க. அவரோட திருமிகு தமிழிசை சொன்னாங்க, அவர் இன்றைக்கு ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இருந்திருந்தாருன்னா களம் கூட வேற மாறி இருக்கலாம் அப்படின்னு. எப்படி பார்க்கணும்? இன்றைக்கி நான் சமூக வலைதளத்தில் அவரை பற்றி எழுதியிருந்தேன். மனத்தால் செழித்த மாண்பாளர், அனைத்து மக்களின் அன்பாளர், கொடுத்து சிவந்த பண்பாளர், கள்ளம் கபடம் இல்லா குணாளர், கலை உலகின் ஆற்றலாளர், களம் இறங்கியதும் வெற்றி வீரர், நாடி வந்தோருக்கு ஓடி உதவியவர், நிலைத்த புகழுக்கு உரியவர். இது எதுவுமே மிகையான வார்த்தை கிடையாது. இதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சொல்லுக்கும் மிகவும் பொருத்தமான வாழ்க்கைக்குரியவர் அவர். பல பரிணாமங்களில் அவரை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி அவரை நான் நேர்காணல் செஞ்சுருக்கிறோம். 2005 கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி, அரசியல் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி, 2005 தான் கட்சி தொடங்கினார். அதுக்கு முன்னாடி ஒரு மிக நீண்ட உரையாடல், ஒரு 10 நிமிஷம் சொல்லிட்டு நானும் நண்பர் ஹாஜாக்கினியும் போயிருக்கும்போது 10 நிமிஷம் சொல்லிட்டு 1 மணி நேரம் தாண்டி 1.5 மணி நேரம் தாண்டி அவருடைய இல்லத்தில் ஒரு மிக நீண்ட உரையாடல். அந்த உரையாடலினுடைய போக்கில் என்ன பண்ணார்னா, திடீர்னு எங்கள் 2 பேரையும் கூட்டிகிட்டு பூஜை அறைக்குள்ளே கூட்டு போனார். பாருங்க அப்படின்னு காட்டினார். அங்கே சாமி படங்கள், ஏசுநாதர் படம், மெக்கா மதீனா படம், நாகூர் தர்கா படம், இப்படி எல்லா படங்களும் இருந்தது. இதுதான் நான் அப்படின்னார். பூஜை அறை என்பது அவருடைய தனிப்பட்ட ஒரு விஷயம், உலகத்துக்கு தெரியாது. அந்த பூஜை அறை எப்படி இருக்குன்னு உலகத்துக்கு தெரியாது. நான் சமூக நல்லிணக்கவாதி, எல்லா மதங்களையும் நான் சமமாக மதிக்கிறவன் அப்படின்னு மேடையில் பேசலாம், வெளியே பேசலாம். ஆனால் அந்த பூஜை அறை என்பது ஒரு அகம். ஆமாம், அகம் எப்படி இருக்கிறது, அகத்தில் அவர் எப்படி இருக்கிறார் என்பது வழிபாட்டு முறையாகவும் அதுதான் இருக்கு. அவர் என்ன சொன்னார்னா, இது நான் மட்டும் இல்லை, என்னுடைய குடும்பத்தையும் இந்த வழிபாட்டு முறைக்குள்ளே தான் நான் வச்சுருக்கேன், அவங்களும் இப்படி தான் இதைத்தான் வழிபடுறாங்க அப்படின்னு சொன்னார். அப்போ எல்லா மதங்களையும் சமமாக பார்க்கிற, கடவுளை ஒரே மாதிரி பார்க்கிற ஒரு அணுகுமுறை அவர்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது அதிலிருந்து தெரிஞ்சுக்க முடியுது. அவருடைய நல்ல இயல்புகள் அதில் நமக்கு புதைந்திருக்கிறது. அரசியல் ரீதியாக பார்க்கும்போது பலரும் சொல்லுவாங்க, அவர் குடும்பம் அவரை தவறாக வழி நடத்திட்டாங்க, பல முடிவுகளை அவர் மேலே திணிச்சிட்டாங்க அப்படின்னு. நேரடியாக எங்களால் அவர்கிட்ட பார்க்கும்போது அப்படி இல்லை. அவர் முடிவு அவர் தான் எடுக்கிறார். அவங்க மனைவியார் இடத்துலையோ அல்லது சுதீஷ் இடத்துலையோ சில விஷயங்களை கேட்டு நம்ம வாங்கிறதுக்கு முன்னாடி பெரும்பாடாயிடும். ஏன்னா அவங்க அவர் முடிவுக்காக காத்திருப்பாங்க. வெயிட் பண்ணுங்க, கேப்டன் சொன்னால் தான் நாங்கள் சொல்ல முடியும், நாங்களாக இதையும் சொல்லிட முடியாது, அவர் கோச்சுப்பார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நெருங்கிறதுக்கும் அவர்கிட்ட ஒரு வார்த்தையை வாங்கிறதுக்கும் அவங்க ஒரு போராட்டத்தை நடத்தி நாங்கள் பார்த்தோம் மக்கள் நல கூட்டணியில் இருக்கும்போது. அப்போ அவருடைய முடிவு தான் அது சரியான முடிவாக இருந்தாலும், அரசியல் ரீதியில் பின்னடைவை தந்த முடிவாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அது அவருடைய முடிவு. யாரோ போய் அவர்கிட்ட திணிச்சது கிடையாது. அதேமாதிரி கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் போய் அவரை கன்வின்ஸ் பண்ணி அவர் அதில் கன்வின்ஸ் ஆகி அப்படியும் அது நடந்துடல. எங்கள் தலைவர்கள்லாம் போய் சந்திச்சாங்க, அவர்கிட்ட வேண்டுகோள் வச்சாங்க. ஆனால் அந்த கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்பது அவர் எடுத்த முடிவு. அதுதான் முக்கியமானது. நீங்கள் அவர் ஏன்னா அந்த பெர்சனாலிட்டி என்பது எப்போவுமே கிரவுண்டில் இருந்து மேலிருந்து வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட போய் எந்த கருத்தையும் யாரும் எளிதில் திணிச்சிட முடியாது. அந்த பெர்சனாலிட்டியினுடைய தன்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் இயல்பிலே ஒரு ஆளுமை, கிரவுண்டில் இருந்து வந்திருக்காரு. அவரே விழுந்து அவரே எழுந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஆளுமையாக அவர் இருக்கும்போது, அவர் சொல்கிற கருத்து, இவர் சொல்கிற கருத்து, இப்படி பல கருத்துக்களையும் உள்வாங்கியெல்லாம் அவங்க வெளிப்பட மாட்டாங்க. அவருக்கென்று ஒரு முடிவு இருக்கும். அது சரியின் பட்ட முடிவு அவர் எடுத்தார். அப்படி தான் அரசியல்லையும் அவர் முடிவு எடுத்தார். அது சரியாகவும் போயிருக்குது, பிள்ளையாகவும் போயிருக்குது. யாருக்கு தான் மக்களோட அவருக்கு எப்படி அந்த கனெக்ட்? ஏன்னா உங்களுக்கு பரப்புரைக்கும் வந்திருக்கிறாரு, அங்கே நீங்கள் நேர்லையும் பார்க்க முடிஞ்சு. பரப்புரைக்கு வந்தார். எனக்கு ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ். அது குன்னம் தொகுதியில் நான் 2016 போட்டியிடும் போது தான் மக்கள் நல கூட்டணி நான் சந்தித்த முதல் தேர்தல். இப்போ பேசினார். ரொம்ப புகழ்ந்து ரொம்ப நெருக்கமாக பேசினார். ஒரு 4 வேட்பாளர்கள் 5 வேட்பாளர்கள் சேர்த்து அறிமுகம் ஒரே மேடையில். நான் ஒரு 4 வேட்பாளர் தள்ளி உட்கார்ந்துருந்தேன். அவர் வந்தோடனே, மேடைக்கு வந்தோடனே அவருக்கு பக்கத்தில் தேமுதிகவுடைய மாவட்ட செயலாளர்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் உட்காந்துருந்தாங்க. அதில் ஒரு மாவட்ட செயலாளர் எழுப்பி, நீ அங்கே போ, ஷானவாஸ் நீ இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி என்னை அப்படி கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டாரு. உட்கார வச்சுட்டு பேசும்போது ரொம்ப பெருமையாக நான் யார் பேசினாலும் டிவியில் பேசினா யாரும் கேட்க மாட்டேன், எல்லோரும் ஏதோ ஒரு சார்பாக பேசுகிறாங்க, இவர் மட்டும்தான் நியூட்ரலாக பேசுவார், சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு பேசுவார் அப்படின்லாம் ரொம்ப பெருமையாக பேசி சொன்னார். ரொம்ப நெகிழ்ச்சியான விஷயம் அன்னைக்கு.
அந்த மாதிரி அப்போ எங்கள் தலைவரோட அவருக்கு ரொம்ப ஒரு நெருக்கம் இருந்தது. அதாவது அண்ணா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் கேட்குறேன் அப்படிப்பாரு. ஓகே, வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவார். ஒருத்தரை நம்பிட்டா அவர் அந்த அவங்களுடைய அன்புக்கு கட்டுப்பட்டார், அது சொல்லுக்கு கட்டுப்பட்டார் அப்படிங்கிறத விட அது அன்புக்கு கட்டுப்படுவது அப்படிங்கிறது அவர்கிட்ட நிறைய கால்குலேட்டிவ் ரிஸ்க் எல்லாம் எடுத்திருக்காரு பொலிட்டிக்கலி. நம்ம அதை பத்தியும் பேசலாம். திரு ஆழிகிட்ட கூட கேட்கலாம். விருத்தாச்சலத்தில் கண்டெஸ்ட் பண்றதே பல பேருக்கு ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. அதுதான் அவர் வந்து நீங்க தமிழ்நாடு அரசியல்ல அது ஒரு மிகப்பெரிய தாக்கம் அது. ஏன்னா தேர்தல் போட்டியிட்ட முதல் தேர்தல்லையே இப்போ எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லாமல், அதற்கு முன்னால் பெரிய அரசியல் கள அரசியல் அனுபவங்கள்லாம் இல்லாமல் போய் வந்து வெற்றி பெறுவது அப்படிங்கிறது சாதாரண ஒன்றும் இல்லை. எத்தனையோ கட்சிகள் கட்சி தொடங்கி வந்து வாக்கு விழுக்காடு வாங்குறாங்க. 4 விழுக்காடு 5 விழுக்காடு வாக்கு தான் வாங்க முடியுதே தவிர வெற்றி பெற முடியல. ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியல. ஆனால் எடுப்புல ஒரு தொகுதி வெற்றி பெற்றாருங்கிறது அது ஒரு பெரிய ஒரு விஷயம். அதுவும் இந்த தொகுதியில் அவர் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறது வந்து பலருக்கு அங்க போட்டியிட்டதே பலருக்கு அங்கே உள்ள சோசியல் இன்ஜினியரிங்கே வேற. அதையெல்லாம் தாண்டி அவர் அந்த களத்தை தேர்ந்தெடுத்து அங்கே போய் நின்று முதல் தேர்தலில் வெற்றி பெற்று அந்த வெற்றியின் மூலம் தான் அவர் தன் மீதான கவனத்தை. ஆனால் முதல்ல அவருக்கான அரசியல் தீவிரமா வந்துடலாங்கிறதுக்கான நிகழ்வும் கூட விருத்தாச்சலம் தான் நடந்து நினைக்கிறேன். அங்க சபிதா திரையரங்கம், அங்க ஒரு திருமணத்துக்கு போகும்போது மிகப்பெரிய ஒரு கூட்டம், கிட்டத்தட்ட 1.5-2 கிலோமீட்டருக்கு அந்த கூட்டம் இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு தொடக்கக்கூடிய உடல் நலன் மட்டும் அவருக்கு ஒத்துழைப்பு இருந்ததுன்னா, உடல் நலம் சரியாக இருந்திருந்தா அரசியலில் இன்னும் பெரிய உயரத்துக்கு போயிருப்பாரு, இன்னும் பெரிய அளவுக்கு உச்சம் தொட்டிருப்பார். ஏன்னா அவர் ஒரு ஆக்டிவ் பொலிட்டீஷியன், சும்மா இருக்க மாட்டார். ஏதாவது ஒரு பிரச்சனை எடுத்து போராடிட்டு இருப்பாரு. அதாவது பொதுவான மக்கள் பிரச்சனைகள், அவருக்கு இருக்கிற பொதுவான அரசியல் பார்வை, அதுக்குள்ள அவர் ரொம்ப தீவிரமா இருந்தார். வறுமை ஒழிப்பு, ஏழைகளுக்கான விஷயங்கள், மற்றபடி பிலாசபி நம்ம அதுக்குள்ள அவர் வருவாரா மாட்டாரா வர்றதுக்கு முன்னதாகவே கூட ஈழத்தமிழர் விஷயத்துல எல்லாம் ரொம்ப உறுதியான நிலைப்பாட்டை எல்லாம் எடுத்தவர். காவிரி பிரச்சனைக்கு போராட்டங்கள் அதெல்லாம் இருக்கு. அதற்கு முன்னால் அவருடைய படங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சிவப்பு சித்தாந்தம் பேசியிருக்கிறாரு. போராடா வாழைந்தடான்னு ஒரு பாட்டு இன்னைக்கு வந்து ஓடிட்டு இருக்கு பாருங்க. அதுல எல்லாம் ரொம்ப தீவிரமான ஒரு ஒடுக்கப்பட்ட விடுதலை அரசியலை முன்வைத்து நடிச்சிருக்கிறாரு. அது பல பரிணாமங்கள் இருக்கு அவர்கிட்ட. ரைட்.